Yo guys, வணக்கம் and welcome back to Lakshan Rock YouTube channel. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:39. ஸோ இவ்வளோ early-ஆ நம்ம ரெடியாகி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நம்ம தளபதி நடிச்சிருக்கிற இந்த வாட் மூவியோட FDFS அதாவது FDFS ஷோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாகனத்தில் தான் போகிறேன். ஸோ வாங்க அங்கே போயிட்டு படம் எப்படி இருக்குது, அந்த இடம் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டிக்கெட்லாம் வாங்கிட்டு போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளே போயிட்டு உட்காந்தாச்சுங்க. தியேட்டருக்குள்ளே உட்காந்து அப்படியே தளபதி வைப்பு தளபதி சாங்ஸாக போட்டுக்கிருந்தாங்க. எப்படா படம் ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லோரும் உட்காந்துக்கிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாகவும் இருந்துச்சுங்க. சரி ஒரு வழியாக படத்தை போடுறாங்களேன்னு எல்லாம் உட்காந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா படத்தை ஸ்டார்ட் பண்ணி படத்தை பார்க்கும்போது என்னடா பெஸ்ட் ஸ்டாப் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி பெஸ்ட் ஸ்டாப் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ட்ரோல் டைம் வந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிட்டோங்க. ஆமாம் இன்ட்ரோல் செகண்ட் ஹாஃப் போகிறோம். ஸோ பார்த்துட்டு மற்றெல்லாம் சொல்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். சரி இன்ட்ரோல் முடிஞ்சு வாங்கப்பா செகண்ட் ஹாஃப் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லவும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போயிட்டோங்க. உள்ளுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபையும் பார்த்து முடிச்சாச்சு. அப்பா செகண்ட் ஹாஃப் அதை விட தூக்கி சாப்பிட்டுருச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் அப்படி இருந்துச்சுங்க. செகண்ட் ஹாஃபு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ பைக்கில் வந்தனால பார்த்தீங்கன்னா எனக்கு சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண கிடைக்கல. ஸோ படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல். வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி வேறு லெவல் செஞ்சப்பல படம் வேறு லெவல். அதாவது ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு சொன்னால் நல்லா இருக்காதுங்க. சில பேர் கேமியோலாம் பண்ணியிருக்காங்க. அந்த கேமியோவுக்கு வேர்த்துங்க. செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் எல்லாம் யுவனை போட்டு சாங்ஸ் நல்லா அது இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க தானே. படத்தை போய்ட்டு பாருங்கள். யுவன் மேலே ஒரு குத்தம் சொல்ல மாட்டீங்க. அப்படி தெரிக்குது யுவன் பீஜம் தெரிக்குது. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் அந்த விசில் போடு தியேட்டர் விஷன் இருக்குது பாருங்கள் செம்மங்க. நம்ம நார்மலாக கேட்கும்போது எல்லாம் சொன்னாங்க என்னடா இது பாட்டு ஆகிப்பே இல்லை அப்படின்னு. அதை கேட்டு யுவன் ஒன்று பண்ணியிருக்காப்புல. தியேட்டர் விஷனில் நீங்கள் போய் விசில் போடு சாங்கை பாட்டு கேட்டு பாருங்கள். உங்களால் ஆடாமல் இருக்க முடியாது அப்படி இருக்குது. அப்புறம் அந்த மட்டை சாங் வேறு லெவலில் அந்த விசுவல் வைஸ் பார்க்கும்போது அந்த சாங் எடுத்தது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் தளபதி இளைய தளபதி 2 பேரும் ஷோ எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. செம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவுக்கு செம்ம ரோல். அப்புறம் மீனாட்சி சக்கரவர்த்தி அவங்களுக்கு சின்ன ரோல் தான், பட் நல்லாவே இருந்துச்சு. யோகி பாபு நல்லாவே பண்ணியிருந்தாப்புல. காமெடியெலாம் நல்லாவே ஒர்க் ஆனிச்சு. நார்மல் சின்ன காமெடியாக இருந்தப்போ செம்மையாக ஒர்க் ஆச்சு. அப்புறம் மைக் மோகனுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையும் செம்மையான ரோல். வந்து சும்மா மிரட்டிட்டு போகிறாப்புல. ஆனால் வில்லன்னு அவரை தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது மேலே தான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் படத்தில் தான் பார்க்கணும். அப்புறம் எல்லாருமே கொடுத்தவங்கள நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பிரபுதேவ மாஸ்டர் ஆகட்டும், பிரசாந்தா இருக்கட்டும், மற்றவர் அஜ்மல் எல்லாமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படம் பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காமெடியாக கொஞ்சம் எமோஷனலாக போகும். பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக வேறு லெவலில் போகும். நீ எந்த இடத்துலையுமே போர் அடிக்குதுன்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே போர் அடிக்காத மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே வேறு லெவலில் வெங்கட் பிரபு செஞ்சு விட்டாப்புல. வெங்கட் பிரபுலாம் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க என்னடா இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொல்ல மாட்டீங்க. இந்த படத்தை பாருங்கள் சொல்ல மாட்டீங்க. இது வெங்கட் பிரபு படமானே உங்களுக்கு பெரிய கொஸ்டின் மார்க் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு படங்க. ஸ்க்ரீன் பிளே செதுக்கியிருக்காப்புல. AGSல அர்ச்சனா கல்பதி சொன்ன மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. அதுவும் கிளைமேக்ஸ் சீனு நீங்கள் நான் சொன்னது நல்லா இருக்கா. நீங்கள் போய் கிளைமேக்ஸ் சீனை பாருங்கள். என்ன கிளைமேக்ஸுங்க செம்மங்க. ஒரு இடத்துல பிசுறு தட்டலைங்க. ஸோ அப்படியே அட்லி இருந்தால் எப்படி செய்வாப்புல, ஒரு லோகேஷ் இருந்தால் எப்படி செய்வாப்புல, அந்த மாதிரி விபி இறங்கி செஞ்சுருக்காப்புல. அதுக்கு தான் நம்ம பாராட்டணும். உண்மைக்கு வேறு லெவலுங்க. செம்மையாகவே இருந்துச்சு. ஸோ யாராவது படம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய்ட்டு தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா பிஜிஎம்ஸ்லாம் தியேட்டரோட கேட்கும்போது தான் அந்த வைப்பே வேறு லெவலில் இருக்கும். அதுவும் சாங்ஸ் எல்லாம் அந்த தியேட்டர்கள் மூட்டில் கேட்கும்போது செம்மையாக இருந்துச்சு. பிஜிஎம் உண்மைக்கு வேறு லெவல். அந்த ட்விஸ்ட்டுன்னு சொன்னல அந்த ட்விஸ்டெல்லாம் செம்மையாகவே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பல விடயங்கள்லாம் இருக்குது. நான் சொன்னால் நல்லாவே இருக்காதுங்க. நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக படத்தை தியேட்டரில் பாருங்கள். என்ஜாயபிளான ஒரு காமர்ஷியல் பேக்கேஜான செம்மையான ஒரு படமாக இருக்கும். தளபதி ஃபேவல் படம்னு சொன்னாங்க. ஆனால் இப்படி ஒரு ஃபேவல் கொடுப்பான்னு நினைக்கவே இல்லை. அப்படி ஒரு படங்க. என்னடா விஜய் ஃபேன் தானே இப்படி கூவிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லைங்க, நேச்சுரலாக ஒரு ஃபேன் போய்ட்டு இந்த படத்தை பார்த்தாலும் அப்படி பிடிக்கும். ஏன்னா படம் அப்படிங்க. அதோட தளபதி நடிப்பு சொல்ல வேணும். ஈஸ் ஸ்டீல் த ஷோ.
தூக்கி எங்கேயோ கொண்டு போயிட்டார். தூக்கி சாப்பிட்டாப்புல படத்தை. யுவனு தெரிக்க விட்டாப்புல, பிபி செஞ்சிட்டாப்புல, கேஜிஎஸ் கலக்கிட்டாங்க. வேறு லெவலுங்க. வேறு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையுமே இல்லை. கண்டிப்பாக போயிட்டு தேட்டரில் பாருங்கள். இந்த படம் செம்மையாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் லக்ஷான் ப்ரோ. தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.